அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். திருமாவளவன் அவர்கள் ஏன் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறார்? நிறைய பேர் 2 சீட்டுக்காகவும் 3 சீட்டுக்காகவும் அலைகிறாரு, அதுக்காக தான் நிற்கிறாரு சொல்லி வதந்திகளை திருமா மீது ஒரு இழிவான ஒரு சொல்கிறாங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு கோபம் வருது. திருமாவளவன் 35 வருடமாக அரசியலில் படாத பாடுபட்டுக்கிட்டு அந்த விடுதலை சிறுத்தைங்கிற ஒரு கட்சி வந்து சாதியற்ற கட்சி, எல்லா சமூகத்தினரும், பார்ப்பனர் அல்லாத எல்லா சமூகத்தினருக்கான கட்சி. அது தலித்து மக்களுக்கான கட்சி மட்டும் இல்லை, பார்ப்பனர் அல்லாத அனைத்து மக்களுக்கான கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. அது சாதி கட்சின்னு ஒரு சிலர் சாயம் பூசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து 2 சீட்டுக்காக ஒட்டிக்கிட்டு இருக்காரு திமுகவுங்கிறாங்க. கிடையாது, நவர். அவர் எதுக்காக இருக்கிறார் அப்படின்னா, திமுகவோட கூட்டணி ஏன் வைத்தார்? திமுகவோட கொள்கை பெரியாருடைய சித்தாந்தத்தையும் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறது, அதை நடைமுறையில் கடைபிடிக்கிறது. அதனால தான் அந்த கொள்கைக்கு போகிறாரு. ஒருவேளை பாஜகவோ ராம்தாஸ் வந்து திமுக கூட்டணியில் இணைகிறார், திமுக சேர்த்துக்கிச்சு அப்படின்னா வெளியே போயிடுறாரு. ஏன்னா அவர் சாதி கட்சி, இந்த சாதி கட்சி எனக்கு பிடிக்காதுங்கிறாரு திருமா. அப்போ பிஜேபி வந்து திமுகவோடு ஒட்டுனுச்சுன்னா திருமா அங்கே இருக்க மாட்டார். இப்போ காரணம் புரியுதுங்களா? இப்போ பாமக வந்து திமுகவுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ பாமக திமுக ஏன் ஒன்றும் சேர்க்க மாட்டேங்குதுன்னா, ஸ்டாலின் அவர்கள் நிதானமாக நின்று யோசிக்கிறார். திருமா தான் நமக்கு வந்து பலமானது, நம்ம பாமகவை சேர்த்துட்டோன்னா திருமா நம்மளை விட்டு போயிடுவார். அப்போ திருமா கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி தான் தமிழ்நாட்டில் மிக சிறந்த கட்சி, ஆளுமையான கட்சி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. இந்த சீமான் மாதிரி டெபாசிட் இல்லாத கட்சி இல்லை, அந்த மாதிரி கட்சி. இது வலுவான கட்சி. இது பெரியார் சார்ந்த, அம்பேத்கர் சேர்ந்தது. இவர் நம்ம பக்கம் நின்னாரோ நமக்கு பலன்னு சொல்லி தான் ஸ்டாலின் அவர்கள் நிதானமாக முடிவெடுப்பார். ஒன்று பாமகவையும் சேர்த்துக்க மாட்டார், பிஜேபியும் சேர்த்துக்க மாட்டார். சேர்த்தா திரும்ப வெளியே போயிடுவார். அப்போ 2 சீட்டுக்காக திரும்ப வந்து அந்த கட்சியில் இருக்கல, அவர் கொள்கைக்காக இருக்கிறார். பெரியாருடைய கொள்கையும் அம்பேத்கரோட கொள்கையும் திமுக கூட்டணி கடைபிடிக்கிறதுனால, திமுக கட்சி கடைபிடிக்கிறதுனால தான் அங்கே இருக்கிறார் ஒழிய 2 சீட்டுக்காக 3 சீட்டுக்காக இருக்கிறவர் கிடையாது. அவர் ஓட்டுக்காக அரசியலில் வந்தவர் கிடையாது. திருமா தந்தை பெரியார் மாதிரி அவர் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக வர்றார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சி அப்படிங்கிறது அவர் இதில் கொள்கையில் நிலையாக இருக்கிறவரே திருமா. அவரை வந்து நிறைய பேர் பல சாயங்கள் பூசினாலும் பல வதந்திகள் கட்டினாலும் திருமா கொள்கையில் உறுதி உள்ளவர். அதனால தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திருமா தான் நமக்கு முக்கியம், பாமக முக்கியம் இல்லை, பிஜேபி முக்கியம் இல்லை அப்படின்னு நின்று நிதானமாக இருக்கார். திருமா மேலே யார் என்ன வதந்தி கட்டினாலும் கொள்கைக்காக உசுர விட்டான்னு விடுவார வழிய பணத்துக்காக மாறுறவர் இல்லை திருமா. கொள்கை பணத்துக்காக மாறுறவர் இல்லை. சீமான் மாதிரி மாற்றி பச்சை வந்து பேசுகிறவர் இல்லை திருமா.